ஹாய் நண்பா, உங்கள் தமிழ் டுடே ரொம்ப நியூஸ் தான் பார்க்குறோம். என்னென்னா, இப்போ வந்து பென்ஷன் வந்து நிறைய பேருக்கு பழைய பென்ஷன் கிடைக்கல அப்படின்ட்டு நிறைய பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸர் வேலை செய்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் சரி பென்ஷன் எல்லாம் கிடையாது அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, பழைய பென்ஷன் வந்து இப்போதைக்கு எல்லாருக்கும் இல்லை. 2003க்கு அப்புறம் பென்ஷன் யாருக்குமே இல்லைன்னு தான் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் தேர்தல் அறிக்கையில் கூட பழைய பென்ஷன் ஓய்வு திட்டம் வந்து கொடுக்கணுன்ட்டு வலியுறுத்திருக்காங்க. அதுமாரி அது பழைய பென்ஷன் வருமாங்கிறது தெரியாது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு பென்ஷன் வந்து புதுசாக ஒரு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது 2025 இப்போ ஏப்ரல் நடைமுறைக்கு வரப்போகுது. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு தெரியல. அதுக்கான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஓய்வூதிய திட்டம் விரிவாக ஆராய குழு அமைப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட 3 அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஓகேங்களா? இக்குழுவின் விரிவான அறிக்கையும் பரிந்துரைகளும் தமிழ்நாடு அரசுக்கு 9 மாதத்திற்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தல். ஓகேங்களா? 9 மாதத்தில் இதை வந்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? எத்தனை மாதம்? மொத்தம் 3 ஓய்வு திட்டங்கள் அமைப்பு வந்து அதை வந்து ஆராயணும். சரிங்களா? விரிவாக ஆராய்ஞ்சு அதனோட பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. இது வந்து 9 மாதத்தில் முடிச்சு தரணும் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2026 மே மாதம் இல்லை, மார்ச்லேயே எலெக்ஷன் வந்துடும். ஏப்ரல்லே எலெக்ஷன் வந்துடும். ஏன்னா மே மாதம் வந்து வேறு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அது வந்து வரப்போகிறாங்க. அதுக்குள்ளே இவங்க வந்து இந்த கவர்மெண்ட் இப்போ இருக்கிற ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து பழைய திட்டம் வந்து கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம், வந்தோடனே நடைமுறை கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த மாதிரி திட்டத்தை உருவாக்கி குழு ஆரம்பிக்கிறாங்க. குழு அமைச்சு அதுக்கான விரிவான நமக்கோட பதில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த திட்டங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியமான ஒரு அப்டேட் தான். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்கும் இது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பா, உங்கள் தமிழ். இதனோட ரிசல்ட் வந்து நம்ம லாஸ்ட்டில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம்.